நிச்சயமாக வணக்கம். அதாவது ஈரோடு அருகே இருக்கக்கூடிய சாவடிப்பாளையம் ரயில்வே நுழையும் மேம்பாலத்தின் பக்கவாட்டு சுவரானது திடீரென இன்று மாலை 7 மணிக்கு மேலே சரிந்து விழுந்ததாக கூறப்படும் நிலையில் ஈரோட்டிலிருந்து கரூர் செல்லும் ரயில் பாதையில் பாலம் அமைந்துள்ளது. இந்த பாலத்திலிருந்து பார்த்தோம்னால், அதாவது பொது போக்குவரத்து திருச்சி கரூர் செல்லக்கூடிய சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய போக்குவரத்தும், அதன் மேலே இந்த ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து முக்கிய வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய, அதாவது திருச்சி, திண்டுக்கல், மதுரை, நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய ரயில் வழித்தடமாக உள்ளது. இந்நிலையில் பக்கவாட்டு சுவர் சரிந்ததன் காரணமாக தற்போது ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது காரணமாக பார்த்தோம்னால் கோவையிலிருந்து நாகர்கோவில் வரை செல்லக்கூடிய விரைவு ரயில் ஈரோடு ரயில் நிலையத்தில் சற்று முன் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன் பின்னர் இந்த சரிவு சம்பவம் குறித்து உடனடியாக அதாவது ஈரோடு ரயில் நிலைய ரயில்வே அலுவலர்கள் மற்றும் ரயில்வே போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்தினை தற்போது பார்வையிட்டு அடுத்த கட்ட பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ரயில் சரிவு, அதாவது சைடு பக்கவாட்டு சுவர் சரிவதற்கான காரணம் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக கோவையிலிருந்து நாகர்கோவில் வரை செல்லக்கூடிய ரயில் சேலம் வழியாக மாற்றி திருப்பிவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சீரமைப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, அதே போல ரயில் செல்வதற்கு எவ்வித பாதிப்பு இல்லாமல் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், அதே போல நுழைப்பாலத்துக்கு அடியிலே சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய போக்குவரத்தும் தற்போதைய நிலவரப்படி மாற்று பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் முக்கிய வழித்தடமாக அந்த பாதை இருப்பதால் அதற்கு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் சம்பவத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக தற்போது ரயில் அந்த வழியாக செல்லக்கூடியதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலை போக்குவரத்தும் மாற்று வழி பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் ரயில் போக்குவரத்தும் சரி, சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய போக்குவரத்தும் சரி தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது என கூறலாம். உடனடியாக சீரமைப்பு பணிகளை ரயில்வே ஊழியர்கள் ஆகட்டும், நெடுஞ்சாலைத்துறை ஆகட்டும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.